ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துடலாம். பேனில் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மாங்காய் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி மாங்காவை வேக வச்சுக்கலாம். மாங்காய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இதுக்கு ஒரு வெள்ளைப்பாகு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரை கப்பு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சி பாகானா போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம வேக வச்ச மாங்காய் துண்டுகளோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கலரிட்டு நம்ம கொதிக்க விடும்போது இதனோட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்வீட்னஸ் மாங்காயில் இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கறது எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த பச்சடி நம்ம ஏப்ரல் 14 அன்றைக்கி பண்ணுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம்பூவும் இருந்தால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த பச்சடி சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.